ஹாய் ஹலோட ஸ்வீட் ஹார்ட்ஸ் எல்லாரும் எப்படிடா இருக்கீங்க? ஐ ஹோப் நீங்கள் எல்லாரும் சேஃப் அண்ட் ஹெல்த்தியாக இருப்பீங்க. ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது வந்து ஒரு ஒன் ஷாட் த சைலண்ட் லெக்சர். இந்த ஒன் ஷாட் வந்து என்கிட்ட வந்து ஒரு ஆர்மி கேட்டாங்க 2 வீக்ஸ் முன்னாடின்னு நினைக்கிறேன். ஆமாம், சாரிடா போட முடியல, ரொம்ப லேட்டாக போட்டுருக்கு, மன்னிச்சுடுங்க. பட் இந்த ஒன் ஷாட் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு சொல்லுங்கள். ஓகேடா, லெட்ஸ் கெட் இன்டு இட். இப்போ ஸ்டார்டிங் சீனே பார்த்தோன்னா ஒரு வீட்டை தான் காட்டுறாங்க. அந்த வீட்டில் வந்து ஒரு அம்மா வந்து பூஜை பண்ணிட்டு இருக்காங்க பூஜை ரூமில். இப்போ அவங்க ஆர்த்தி தட்டு வந்து எடுத்துன்னு வராங்க வெளியில். ஸோ அவங்க எடுத்துன்னு வந்துட்டு, இந்தாங்க எடுத்துக்கோங்க ஆர்த்தி. நான் எடுத்துக்கிறேன், உன் பிள்ளை என்ன ஏந்தானா இல்லையா? சேங்க இப்படி காலையில் ஸ்டார்ட் பண்ணுறீங்க, அப்புறம் நான் தான் எப்போதுமே ஸ்டார்ட் பண்ணுறேன்னா நான் உன் பிள்ளைக்கு கொஞ்சம் கூட விவசாயே இல்லைல்ல. காலையில் ஏந்துக்கணும், பொறுப்பாக காலேஜ் போகணும், எதுவுமே இல்லைல்ல. எல்லாம் நீ கொடுக்குற செலோ தாண்டி. ஏங்க இப்படி கத்தின்னு இருக்கீங்க காலங்காலத்துக்கு? அப்புறம் காலையில கத்தாம வேற என்ன நைட்டு கத்த சொல்றியா? நான் உன் பிள்ளைக்கு கொஞ்சம் கூட மேனர்ஸ் இல்லடி, சென்ஸ் ஆஃப் ஹியூமர் இல்லை, சென்ஸ் ஆஃப் ரெஸ்பான்சிபிலிட்டி இல்லை, எதுவுமே இல்லை. ஏங்க இப்படி கத்தின்னு இருக்கீங்க? பாவம் ஒரே புள்ள தானே நமக்கு. அவ கொஞ்ச நேரம் தூங்கி லேட்டா காலேஜ் போனா என்னவா? காலேஜ் என்ன நின்றுருமா என்ன அவன் ஒட்ட போகாம? நீ கொடுக்குற செல்லோ தாண்டி இவ்வளோ. ஏதாவது சொன்னா என் வாயும் அடிச்சதுல போடி. உன்கிட்ட எல்லாம் பேசுறது வேஸ்ட் தான். ஏனுமோ பண்ணு நீயும் பொள்ளியும் சேர்ந்து. ஐயோ, இவர் வேற கத்தின்ண்டே இருக்காரு. சரி, நம்ம போய் சீக்கிரமா ஜங்கு கைப்போம். ஸோ அந்த அம்மா வந்து ஜங்குக்கு ரூமுக்கு போறாங்க. ஸோ அவங்க ரூமுக்கு போய், சங்குக்கா சங்குக்கா ஏந்திருப்பா. அம்மா இன்னும் கொஞ்ச நேரம் நான் தூங்குறேன் என்ன ப்ளீஸ். சங்குக்கு ஏந்திருப்பா, ஏற்கனவே அப்பா ரொம்ப கத்தின்னு இருக்காப்பா. இப்போ நீ ஏந்துக்கலன்னா அவரே பெல்ட் எடுத்துன்னு வரா. போமா, அந்த ஆளுக்கு வேற வேலையே இல்லைம்மா. இப்போத்தாலும் காலேஜ் போ சொல்லிட்டு இருக்கா. எனக்கு தான் போகிறதுக்கு பிடிக்கல, இல்லை எனக்கு தான் படிக்கவே சுத்தமா பிடிக்கல. இல்லை ஏன் அப்பா அது புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறாரு? அவர் பத்தி தான் உனக்கே தெரியும்ல, எதுக்குப்பா நீயே போய் வாங்கி கட்டிக்கிற? சீக்கிரமா எழுந்துப்பா, ஏற்கனவே 9 மணி ஆயிடுத்துப்பா. இன்னும் நீ காலேஜுக்கு போகலன்னா எல்லாரும் என்னப்பா நினச்சிப்பா? தினம் நீ வேற லேட்டா போற, எதுக்கு நீயும் அப்பா கிட்ட திட்டு வாங்குற? ஏந்துருப்பா ப்ளீஸ்ப்பா, இந்த அம்மாக்காகவாச்சும் ஏந்துப்பா. அம்மா போமா, நீ ரொம்ப டார்ச்சர் பண்ற நீயும் இப்பெல்லாம் சேர்ந்து. ப்ளீஸ்டா, என் தங்கம்லாம் என் பட்டுக்குட்டையில என் செல்லக்குட்டையில ஏந்து. சரி சரி ஏந்துக்கிறேன் போ. நீ போய் எனக்கு ஏதாவது நான் ஏந்துக்கிறேன் போதுமா? ஏந்துட்டேன், இப்ப சந்தோஷமா உனக்கு? ஏன்பா இந்த அம்மா மேல கோச்சுக்கற? இந்த அம்மா தானே நான் ரொம்ப நல்லா பார்த்து சொல்லு. சரிம்மா, இப்ப நீ போ, எனக்கு போய் பனானா மில்க் ஷேக் ரெடி பண்ணும், நான் வந்துடுறேன். சரிப்பா கோச்சுக்காத. ஸோ அந்த அம்மா வந்து அப்படியே போயிட்டாங்க. சரி, இப்போ ஜங்குக்கு வந்து இரிட்டேட் ஆகுது அந்த மனுஷன் மேல. காலேஜ் போனாலும் இரிட்டேட் ஆகுறது, இங்க இருந்தாலும் இரிட்டேட் ஆகுது. எங்கேயாவது நம்ம தனியா ஒரு புது கண்ட்ரிக்கு போய் தான் நம்ம வாழணும்னு நினைக்கிறேன். இந்த வீட்டுல இருக்கிறதுக்கே எனக்கு சுத்தமா பிடிக்கல. எங்க பார்த்தாலும் எது பார்த்தாலும் எனக்கு டென்ஷனா ஆகுது. பிடிக்கல எனக்கு. அப்படியே ஜங்குக்கு வந்து கோவத்துல வந்து எழுந்துக்கிறான். டவல் எங்க? அம்மா அம்மா டவல் எங்க? சப்பையும் கத்தின்னு இருக்கான். அவங்க அம்மாவுக்கு அது கேட்கவே இல்லை. ஐயோ, இந்த அம்மாவுக்கு வேற காதே கேட்காது, நம்ம தான் டவல் தேடணும். சப்பையும் அவன் தேடிட்டு இருக்கான். அவனுக்கு டவல் கிடைக்கவே இல்லை. சரி, டவல் இருந்தா என்ன, நம்ம ரூம்ல தானே இருக்கும், அப்படியே குளிச்சுட்டு வந்துடலாம். ஸோ அப்படியே ஜங்குக்கு வந்து குளிக்கிறதுக்கு போயிடான். சரி, இப்போ வந்து அப்படியே குளிச்சுட்டு இருக்கான். ஸோ அப்படியே கொஞ்சம் டைம் ஸ்கிப் ஆகுது. இப்போ ஜங்குக்கு ஒரு அம்மா வந்து, ஜங்கோக் 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 இதோ வரேம்மா, ஏமா கத்தின்ண்டே இருக்க? என்னப்பா 9:30 ஆயிடுத்து, கொஞ்சம் சீக்கிரமா வா, உனக்கு காலேஜுக்கு லேட் ஆகல? ஐயோ அம்மா, எனக்குலாம் லேட் ஆகல. எங்க என் மில்க் ஷேக்? இந்தா உன் மில்க் ஷேக், உனக்கு சமைச்சு வச்சிருக்க, சாப்பிடு. இல்லை அதெல்லாம் வேண்டாம், எனக்கு மில்க் ஷேக் மட்டும் போதும். ஸோ ஜங்குக்கு வந்து அப்படியே டக்குன்னு அந்த மில்க் ஷேக் குடிச்சிருக்கா. ஸோ ஜங்குக்கோட அப்பா இதெல்லாம் பார்த்துட்டு, இதோ கேடு கெட்டவன் குட்டிச்சோர் வந்து குடிச்சுட்டு இருக்கா. மனசுல ஏதோ 5 மாசம் குழந்தை நினைப்பு பனானா மில்க் ஷேக் குடிச்சுட்டு இருக்கா. குடிக்கிற மூஞ்சியை பாரு, சைக்கிள. ஸோ ஜங்குக்கு வந்து இதெல்லாம் பார்த்துட்டு, அம்மா இங்க பாரு, உன் புருஷன் கிட்ட சொல்லிடு, ரொம்ப என்கிட்ட சீண்டு இருக்கா. ஒரு நாளாச்சும் ஒரு நாள் என்கிட்ட நல்லா வாங்கி கட்டிக்க போறா. அப்பா கூட நான் பார்க்க மாட்டேன் இந்த மனுஷனை. ஏய் ஷெனரா, ரொம்ப பேசியிருக்காங்க. ஒன்னும் பேசல, நீங்க உங்க வேலை மட்டும் பாருங்க. ஸோ ஜங்குக்கு வந்து அப்படியே சொல்லிட்டு போயிடான். போ எங்கதான் போறேன்னு நானும் பாக்குறேன். காலேஜுக்கு தானே போறேன், காலேஜ் போயிட்டு வீட்டுக்கு தானே வருவேன், அப்போ உன்னை வச்சுக்கிறேன்னா போயா நீ. சரி, ஜங்குக்கு அப்படியே சொல்லிட்டு போயிடா. சரி, இப்போ ஜங்குக்கோடப்பா பாத்தியா புள்ள எவ்வளோ திமிரு, கொஞ்சம் கூட மரியாதை இல்லை. நான் அவனை எவ்வளோ பெரியவா, ஆனா எனக்கே மரியாதை. இதெல்லாம் நீ தாண்டி வளர்த்தவன் புள்ள. போதுங்க, எப்ப பார்த்தாலும் என் புள்ள ஏதாவது சொல்லிட்டே இருக்கீங்க. பாவம் பாருங்க, உங்களால சாப்பிடாம போயிட்டா போங்க. என்னாலயா சாப்பிடாம போயிட்டா? அவன் தானே நீ சொன்ன எனக்கு மில்க் ஷேக் மட்டும் போதும். நீ தான் 5 மாசம் குழந்த மாதிரி அவனுக்கு நல்லா வடிச்சு கொட்டின்னு இருக்க. போதுங்க, ரொம்ப பேசாதீங்க, நீங்க போய் உங்க வேலை பாருங்க. அப்படியே ஜங்குக்கோட அம்மாவும் அப்பாவும் வந்து சண்டை போட்டுட்டு இருக்காங்க. இப்போ நம்ம அடுத்த சைடு பார்த்தோம்னா,
மிஸ்டர் கிம் தேங், உங்களோட எல்லா குவாலிஃபிகேஷனும் ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்குது. இன்னும் சொல்ல போனால் நீங்கள் இந்த காலேஜ்க்கு வந்து ப்ரொஃபஸராக வருது எனக்கு வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இதுக்கு நான் ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன். நீங்கள் எவ்வளோ பெரிய நல்லா படித்தவங்க, எவ்வளோ பெரிய நீங்கள் நினச்சா நீங்கள் எவ்வளோ பெரிய பெரிய யூனிவர்சிட்டிக்கு போகலாம். ஆனால் நீங்கள் வந்து எங்கள் யூனிவர்சிட்டிக்கு வந்திருக்கீங்க, எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஆனால் எனக்கு ஒரே டவுட், எப்படி நீங்கள் இவ்வளோ பெரிய யூனிவர்சிட்டிலாம் விட்டுட்டு இந்த யூனிவர்சிட்டி பெருசாக தான் இருக்குது, ஆனால் எப்படி நீங்கள் அந்த யூனிவர்சிட்டிலாம் விட்டுட்டு ஹார்வர்ட்லாம் விட்டுட்டு இங்கே வந்திருக்கீங்க? சார், தட்ஸ் மை பர்சனல் ரீசன். ஓ, ஓகே ஓகே, கூல். எனக்கு புரியுது உங்களோட பர்சனல் ரீசன் எது வேணாலும் இருக்கலாம், பட் எனக்கு ரொம்ப சந்தோஷம். எனிவே, நீங்கள் இனிலேருந்தே உங்களோட கிளாஸ் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகே, உங்களுக்கு என்ன கிளாஸ் வேணும் நீங்களே செலக்ட் பண்ணிக்கலாம். சார், நீங்களே சொல்லுங்கள், உங்களுக்கு எந்த கிளாஸ் வந்து ரொம்ப டஃப்பாக இருக்குது, எந்த கிளாஸ் உங்களோட இந்த யூனிவர்சிட்டிக்கு அடங்க மாட்டேங்கிறது சொல்லுங்கள், அந்த கிளாஸே வேணால் நான் போகிறேன். ஓகே, எங்களுக்கு வந்து செகண்ட் இயர் பசங்க வந்து ரொம்ப டார்ச்சர் பண்ணியிருக்காங்க, நீங்கள் வேணால் அங்கே போகிறீங்களா? ஓகே சார். சார், அப்படியே தேவாங்கும் அங்கே பேசியிருக்கா. ஓகே சார், அண்ட் உங்களுக்கு அந்த கிளாஸ் வந்து என்னோட பிஏ காட்டுவேன். ஓகே சார். அப்படியே வந்து தேவாங்கும் அங்கேருந்து கிளம்புறா. அடுத்த சைட் பார்த்தோன்னா ஜங்குக்கு வந்து அவனோட காலேஜில் வந்து சேர்ந்துட்டான். ஸோ வந்து நடந்துட்டு இருக்கான். ஸோ அவனுக்கு வந்து பின்னாடிலேருந்து யாரோ டச் பண்ணுறாங்க. ஸோ ஜங்குக்கு வந்து பார்க்குறேன், மச்சா நீயா வந்துட்டு சீக்கிரமாகவே இன்னைக்கும்? நான் வந்துட்டேன், ஆனால் நீ தான் எப்போ பார்த்தாலும் லேட்டாகவே வர. ஏன்டா ஜங்கு எப்போ பார்த்தாலும் ஏன்டா லேட்டாக வர? இங்கே பாரு மச்சான், எனக்கு இந்த காலேஜை சுத்தமாக பிடிக்கல. ஷெகம் என் அப்பா காட போகணும் உயிரை வாங்கிட்டு இருக்கா. அதனால தான் நானும் இந்த காலேஜ்க்கு வர வேண்டிய நிலைமை இருக்கு. ஸோ நீ கொஞ்சம் புரிஞ்சுக்கோ, எனக்கு இந்த காலேஜ் வரதுக்கு சுத்தமாக இன்ட்ரெஸ்டாக இல்லை. நானும் ஏதோ வரேன், இப்போதான் நம்ம செகண்ட் இயர் படிச்சுருக்கோம். எப்படியாச்சும் இந்த தேர்ட் இயர் மட்டும் முடிச்சுட்டோம். அதுக்கப்புறம் நான் என் அப்பா காரங்கிட்ட சொல்லிட்டேன் ஏற்கனவே, நானே ஜாப்க்கு போய் தனி வீட்டில் தான் இருக்க போறேன். அப்பா அவன் கூட இருக்கிறதுக்கு எனக்கு சத்தியமா ரொம்ப டார்ச்சரா இருக்கு. ஏன் ஜங்குக்கு இந்த மாதிரி சொல்ற? வேற என்ன ஜிம்மி, எப்ப பார்த்தாலும் என்ன திட்டிகிட்டே இருக்கா, ஏதாவது கடிச்சு கொட்டிகிட்டே இருக்கா, இப்படி பண்றது சரியில்லை, அப்படி பண்ணது சரியில்லை, நான் என்னதான் பண்ணது நீயே சொல்லு. எனக்கு அதான் பிடிக்கவே இல்லை. நானே என் லைஃப் வந்து என்ஜாய் பண்ணிருக்கேன், நீயே சொல்லு. என்னை விட எத்தனை பசங்க இங்க இருக்காங்க, எப்படிலாம் என்ஜாய் பண்ணிருக்காங்க. ஆனா நான் மட்டும் என் லைஃபை கொஞ்சம் என்ஜாய் பண்ணிட்டு என் அப்பா காடுக்கு மூக்குல ஏதோ சுண்ணாம்பு எரியிற மாதிரி எரிஞ்சுட்டே இருக்காரு. சரி, எனக்கு எல்லாம் புரியுது. சரி வா நம்ம போலாம். போலாம். சப்பையே ஜங்குக்கு வந்து போயிட்டு இருக்கா. அவன் வந்து ஸ்டாப் ஆயிடா. மச்சான், அவன் யாருடா? யார சொல்ற? அவனை பாரு, அங்க இருக்கான ஒருத்தர். யாரு சொல்றடா? அங்க பாடா லூசு. ஸோ ஜிமினும் அங்க பாக்குறான். அங்க வந்து ரொம்ப ஹேண்ட்ஸமா ரொம்ப செக்ஸியா ஒரு மேன் வந்து நின்று பேசிட்டு இருக்கா. ஸோ ஜிமினும் பார்த்துட்டு, ஆமா இவன் ஏதோ புதுசா இருக்கிற மாதிரி இருக்கே. மச்சான் ரொம்ப அழகா இருக்கல. ஏச்சி, இவன் மேல ஏன் கண்ணு பட்டுட்டு? இவனெல்லாம் நீ ஹேண்ட்ஸம்னு சொல்லக்கூடாது. ஓகே, இவன் என்ன ஏன் ஆளு? ஏன்னா ஓ ஆளா? ஏதாவது ஸ்டூடெண்டா இருக்க போனாலும், ஸ்டூடெண்ட்டோ டீச்சரோ எனக்கு அவன் வந்து ரொம்ப பிடிச்சி போயிட்டான். ஃபர்ஸ்ட் அண்ட் சைடில் வா, எவ்வளோ ஹேண்ட்ஸமாக இருக்கும், எவ்வளோ செக்ஸியாக இருக்கும். இந்த மாதிரி மட்டும் என் ஹஸ்பண்ட் படிச்சுட்டா அப்பா நான் எவ்வளோ சந்தோஷமா இருக்கேன். பர்ஃபெக்ட் ஹஸ்பண்ட் மெட்டீரியல் இருக்கா அந்த கோட் சூட்டில். வா, செம்மையா இருக்கால. அவன் கோட் சூட் பார்க்கும்போது அவன் வந்து ஸ்டூடெண்ட் மாதிரி தெரியலையா? அவன் கண்டிப்பா ப்ரொஃபஸர் தான் இருப்பான்னு நினைக்கிறேன். ப்ரொஃபஸரோ இல்லை ஸ்டூடெண்ட்டோ எனக்கு இவனை ரொம்ப பிடிச்சி போச்சு. சரி வா, நம்ம இப்போ கிளாஸ்க்கு போகலாம். அதுக்கப்புறம் இவன் கேன்டீன்ல வந்து பார்க்கலாம் இவன் எங்க இருக்கான்னு. இவனை நான் ஃபாலோ பண்ணிட்டு இவனை நான் ரூட்டு விட்டுட்டு இவனையே நான் கல்யாணம் பண்ணிக்க போறேன். அதுக்கு அவன் ஒத்துக்கணும்ல. அவன் ஒத்துக்கிறாரோ ஒத்துக்கலையோ எனக்கு நான் இவனை தான் கல்யாணம் பண்ணிப்பேன். இதை நான் இப்பவே டிசைட் பண்ணிட்டேன். சரி, ஏதோ மனசுல பெருசாதான் பிளான் போட்டுருக்கா. சரிவா நம்ம போலாம். அப்படியே ஜங்குக்கும் வந்து ஜிமினும் போயிடுறாங்க அவனோட கிளாஸ்க்கு. இப்போ கொஞ்சம் டைம் ஸ்கிப் ஆகுது. இப்போ வந்து ஜங்குவோ ஜிமினோட கிளாஸ் காட்டுறாங்க. ஜங்குக்கு வந்து நல்லா ஹெட் டவுன் பண்ணி தூங்கிட்டு இருக்கான். ஜிமின் வந்து அப்படியே உட்காந்துட்டு இருக்கா. பக்கத்துல இருக்கிற பொண்ணுங்க கிட்டலாம் மொக்க போட்டுட்டு இருக்கான். ஜிமின் வந்து, கேர்ள்ஸ், என்ன ஜிமின் என்ன ஆச்சு? நான் சொன்னது எடுத்துன்னு வந்தீங்களா? நீ சொன்னது எப்படி எடுத்துன்னு வராம இருக்க முடியும்? இங்க பாரு, நீ சொன்னது. வாவ். ஸோ ஜிமினும் இது கையில் வாங்கிட்டு அது வந்து பேக்கில் வச்சுக்கிறா. என்ன ஜிமின், இன்னைக்கு நீ யார் கூட பண்ண போறேன்னா ஒத்தியா நான் பார்த்தாச்சு ஏற்கனவே, அவ கூட தான் பண்ண போறேன். போ ஜிமின், அப்போ நீ என்னை கூப்பிடவே மாட்டியா கடைசி வரைக்கும்? உனக்கு சேஃப்டி மட்டும் நான் வாங்கின்னு வரணும், ஆனால் நீ பண்ணது மட்டும் வேற யாரு கூடயும் பண்ணிட்டு இருக்க. கவலைப்படாதடி, உன் கூட ஒரு நாள் நான் பண்ணுவேன் கண்டிப்பா. எப்ப பண்ணுவா அந்த ஒரு நாள்? எப்ப வரும் நீயே சொல்லு. எப்பவுமே பண்ணுவேன்னு சொல்லிட்டு இருக்கா, ஆனா எப்ப பண்ணுவேன் தான் சொல்ல மாட்டேங்கிற. சொல்லு ஜிமின், ஏன் சொல்ல மாட்டேங்கிற? பண்ண வேண்டி, கொஞ்சம் வெயிட் பண்ண அலையறப்போ. ஸோ அப்படியே ஜிமின் வந்து பேசிட்டு இருக்கும் போது 2 பேர் உள்ள வராங்க. ஸோ அவங்க வந்து கிளாஸ் ஸோ ஜிமினும் பார்க்குறாங்க. ஷாரு கத்தின்னு இருக்கா. ஸோ ஜிமின் பார்த்துட்டு, ஓ பிரின்சிபலா சொட்ட மாட்டேயா? ஸோ பார்க்குறா.
ஓ, இந்த மனுஷன் ஜங்குக் பார்த்த ஆள் தானே, ஜங்குக் ஒரு ஆள் தானே. ஓ, என்ன சொல்ல வரா, சரி கேட்போம். அப்படியே கிளாஸ் இங்க பாருங்க, இவர் தான் உங்களோட வந்து புது ப்ரொஃபஸர், இவர் வந்து உங்களோட மேத்ஸ் ப்ரொஃபஸர். சரி ஜிமின் பார்த்துட்டு, என்ன மேத் ப்ரொஃபஸரா, அப்ப நான் கெஸ் பண்ணது கரெக்ட் தானா, இவன் ப்ரொஃபஸரா, ஐயோ போச்சு, ஜங்குக்கு என்ன பண்ண போனான்னு தெரியல. சரி ஜங்குக்கு என்ன, ஜங்குக் தான் சொல்லிட்டானே இருக்கானே, ப்ரொஃபஸரோ ஸ்டூடெண்டோ அவன் பார்த்த ஆள் தானே, அவனே பார்த்துக்கட்டும். ஆனா இவன் தூங்கிட்டு இருக்கானே, ஏன் தூங்கிட்டு இருக்கா, சரியான நேரத்துல பார்த்துருக்கணும்ல, அவன் ஆள் வந்துருக்கா. சரி ஷனமா, எனக்கு என்ன. ஸோ ஜிமின் அப்படியே பேசிட்டு இருக்கும் போது, ஜிமின் சார், என்ன சார் ஆச்சு, என்ன உங்க பக்கத்துல ஜங்குக் வந்து திரும்ப தூங்கிட்டு இருக்கானா. ஆமா சார், ஏன்னா அவர் ரொம்ப டயர்ட். ஓஹோ, ரொம்ப டயர்டா, ஓஹோ, அவர் தான் ரொம்ப டயர்டு, அவர் தான் ரொம்ப வேலை பார்க்கறேன், நாங்களும் வேலை பார்க்கறது இல்லை, கொஞ்சம் கூட மேன்ஸ் இல்லை அவனை இப்போ. சார் தேவாங்க இதெல்லாம் பார்த்துட்டு, சார் யார சார் சொல்லுங்க சார், அங்க பாருங்க அங்க ஒருத்தர் தூங்கிட்டு இருக்கால. ஸோ தேவாங்க பார்க்குற ஃபர்ஸ்ட் டைம். ஸோ ஜங்குக்கை பார்க்கலாம். ஆமா சார், என்னாச்சு, அவன் சரியான பேட் பாய், குட்டிச்சோ, யார் பேச்சும் கேட்கவே மாட்டான், அவனுக்குலாம் என்ன சொல்றதுன்னு எனக்கு தெரியல. சரி சார் நீங்க போக, நான் பாத்துக்கிறேன். ஆர் யூ ஷூர், நீங்க மேனேஜ் பண்ணிப்பீங்களா. ஷியர் சார், நான் மேனேஜ் பண்ணிக்கிறேன். ஓகே. சரி பிரின்சிபலும் அங்கேருந்து போயிடுறேன். சரி பத்தியாங்க வந்து, ஹலோ கிளாஸ், ஐம் யூர் நியூ ப்ரொஃபஸர், மேத்ஸ் ப்ரொஃபஸர், அண்ட் ஐ ஹோப் நீங்கள் எல்லாரும் என் கூட பேஷன்ஸாக இருந்துட்டு நான் சொல்கிற ஒர்க்ஸ் எல்லாமே பண்ணுவீங்கன்னு நான் நினைக்கிறேன். எஸ் சார், நாங்கள் எல்லாரும் பண்ணுவோம் சார். ஓகே சார், உங்கள் பேர் என்ன. என் பேர் கிம் தியாங். ஓகே சார். ஓகே, நான் உங்கள் பேர் வந்து இப்போ கேட்டு டைம் வேஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன், நம்ம வந்து கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஓகே சார். சரி, அங்கே யார் தூங்கிட்டுருக்கா. உன் பேர் ஜிமின் தானே, இப்போதான் சார் சொன்னால. ஆமாம் சார், சொல்லுங்கள் என்னாச்சு, உன் பக்கத்தில் யார் தூங்கிட்டுருக்கா. சார் என் ஃப்ரெண்டு ஜங்குக். சரி அவனை இப்போ. ஸோ ஜிமினும் வந்து, ஜங்குக் ஜங்குக் ஏந்துருடா, ஜங்குக் ஏந்துருடா. ஆனால் ஜங்குக் ஏந்துக்கவே இல்லை. ஜங்குக் ஏந்துரு ஜங்குக். ஜிமின் வந்து நல்லா தட்டின்னு இருக்கா, ஆனால் ஜங்குக் ஏந்துக்கவே இல்லை. ஸோ இப்போ ஜிமின் வந்து தேவாங்க பார்க்குறா, இப்போ நல்லா. ஸோ ஜிமின் வந்து, ஜங்கு மச்சான் என்ன மச்சான் என்ன ஆச்சு, ஏன் ஏப்பிண்டே இருக்கா, நான் கொஞ்சம் நேரம் கூட தூங்கினா எனக்கு பிடிக்கிறது இல்லையா. ஜங்குக் போடுறா, யார் வந்திருக்கா, யார் வந்தா எனக்கு என்ன, நான் தூங்கப்படு. சரி ஜங்குக் திரும்ப தூங்கிடா. ஸோ ஜிமின் வந்து ஒரு மாதிரி பார்க்குறா தேவாங்க. ஸோ தேவாங்க வந்து, சரி நீ உட்காரு, நான் பார்த்துக்கிறேன். ஸோ தேவாங்க வந்து அப்படியே பக்கத்தில் வரா ஜங்குக் வர. ஸோ ஜிமின் வந்து அப்படியே அவனோட சீட்லேருந்து எழுந்துக்கிறான், எழுந்துன்னு வந்து தள்ளி நின்றுக்கிறான். ஸோ இப்போ தேவாங்க வந்து பக்கத்தில் வரான். ஸோ வந்து ஜங்குக் ஜங்குக். ஸோ ஜங்குக் வந்து ரொம்ப கோவத்தை இருந்துக்கா, மச்சான் நீ. அவன் வந்து ஸ்டாப் ஆகிட 2 நிமிஷம், ஏன்னா தேவாங்கோட ஃபேஸை பார்த்துட்டு அவன் வந்து 2 நிமிஷம் ஸ்டன் ஆகிடான். ஸோ அவன் வந்து அப்படியே சைலண்டாக இருக்கான். ஸோ தேவாங்க வந்து ஜங்குக்கோட ஐஸை பார்த்துட்டு, உன் பேர் ஜங்குக் தானே. ஸோ ஜங்குக் எதுவும் சொல்லலை. ஷெருக்கு கிளாஸ் நேரத்தில் தூங்கிட்டு இருக்க. அது அது வந்து சார், ஒன்றும் இல்லை சார், சாரி சார். ஸோ எல்லாரும் ஷாக் ஆகி பார்க்குறாங்க, ஏன்னா ஜங்குக்கு இது வரைக்கும் யார்கிட்டயும் சாரி சொன்னதே இல்லை. பட் அவன் ஃபர்ஸ்ட் டைம் தேவாங்க சாரி சொல்கிறான். ஸோ தேவாங்க பார்த்துட்டு, ஓகே இதுதான் அவனுக்கு லாஸ்ட் வார்னிங், இப்போ தூங்காமல் ஏந்துக்கோ. ஓகே சார். அப்படியே ஜங்குக்கு வந்து உட்காந்துக்கிறா. ஸோ ஜிமின் இதெல்லாம் ஷாக்கில் பார்த்துட்டு, சின்ன மச்சான் இது வரைக்கும் நீ என்கிட்ட கூட சாரி சொன்னதில்ல, போடா இன்னைக்கு வந்தவ கிட்ட போய் சாரி சொல்லுக்கா. ஸோ ஜங்கு பார்த்துட்டு, அவனும் நீ ஒன்னா, என்னடா அவன் வந்து இங்கே வந்துருக்கான், நான் கெஸ் பண்ணது சரிதான்டா, அவன் ப்ரொஃபஸர், நமக்கு மேத் ப்ரொஃபஸர். ஏன்னா மேத் ப்ரொஃபஸரா, ஆமாம். ஸோ தேவாங்க அதெல்லாம் பார்த்துட்டு, ஏன்னா நீங்கள் 2 பேரும் அங்கே என்ன பேசிட்டு இருக்கீங்க. சார் ஒன்றும் இல்லை சார். ஸோ ஜிமின் அப்படி சொல்ல, பேசாதீங்க கிளாஸில், இல்லைன்னா உங்களை வெளியில் துரத்துடுவேன். சாரி சார். சரி உட்காருங்க 2 பேரும். ஸோ அப்படியே வந்து, ஓகே. ஸோ நம்ம கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணல, ஏற்கனவே ரொம்ப டைம் வேஸ்ட் ஆகிடுது. ஸோ எல்லோரும் தேங்க அப்படியே பார்த்துருக்காங்க. ஸோ இன்றைக்கி நம்ம படிக்க போகிறது வந்து மேட்ரிக்ஸ். மேட்ரிக்ஸ் பற்றி சொல்லணும்னா, அ மேட்ரிக்ஸ் இஸ் அ ரெக்டாங்குலர் அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் அ நம்பர் இன் அ ரோஸ் அண்ட் காலம். இட் ஹெல்ப்ஸ் டு சால்வ் அ சிஸ்டம் ஆஃப் அ equation and it's widely used in a engineering, computer science and economy and physics. எல்லாருக்கும் புரிஞ்சுதா, இல்லை ஏதாவது டவுட் இருக்கா. இல்லை சார் புரிஞ்சுது. இப்போ நம்ம ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துட்டோம்னா, ஸோ தேவாங்க வந்து அப்படியே மார்க் எடுக்கிறான். ஸோ மார்க் எடுத்துட்டு போர்டில் போகலாம். இப்போ நம்ம எக்ஸாம்பிளுக்கு எழுதிட்டோம். வந்து ப்ராக்கெட்டில் வந்து 2/1 போட்டால், இல்லை 4/3 போட்டால் பக்கத்தில், இல்லை மேட்ரிக்ஸில் என்ன சொல்லணும்னா 2 rows இருக்கும், 2 columns இருக்கும். ஸோ இட்ஸ் கால்ட் 2 into 2 மேட்ரிக்ஸ். ஸோ எல்லாருக்கும் புரிஞ்சுதுல. எஸ் சார், எல்லாருக்கும் புரிஞ்சுது. ஓகே. ஸோ தேவாங்க அப்படியே கிளாஸ் எடுத்துருக்கா. ஸோ கிளாஸ் எடுத்துருக்கும் போது எல்லாரும் அப்படியே கவனிச்சுருக்கா. ஸோ பார்க்குற ஜங்குக்கு வந்து தேவாங்கே வச்சுக்க நான் பார்க்காம பார்த்துட்டே இருக்கா. ஸோ தேவாங்க இதை பார்த்துட்டு, ஜங்குக் ஸ்டாண்ட் அப். எஸ் சார். என்னாச்சு சார், இங்கே வா.
ஸோ ஜங்குக்கு அப்படியே பக்கத்தில் வரான். நான் சொன்னது கவனிச்சியா? எஸ் சார், நான் கவனிச்சேன். சரி, நான் என்ன சொன்னேன் சொல்லு. ஜங்குக்கு எதுவுமே சொல்ல, ஏன்னா அவனை கவனிக்கவே இல்லை. ஏன்னா அவன் சுத்தமாக கவனிக்காம தேவங்க மட்டும்தான் பார்த்துருந்தா. ஸோ தேவங்க அதை புரிஞ்சுட்டு, நீ கிளாஸ் முடிச்சுட்டு என் கேபினுக்கு வா. ஓகே சார், போ உன் சீட்டில். ஸோ அப்படியே ஜங்குக்கும் அவனோட சீட்டுக்கு போயிடுறான். ஸோ அப்படியே தேவங்க வந்து கிளாஸ் எடுத்துருக்கா. ஸோ அப்படியே அவனோட டைம் முடிஞ்சிடுது. ஓகே கிளாஸ், இது வரைக்கும் நான் சொல்லி கொடுத்தது வந்து நாளைக்கு நான் டெஸ்ட்டாக இருக்க போகிறேன். ஸோ எல்லாரும் வந்து ரெடி பண்ணிட்டு வாங்க. அண்ட் ஜங்குக், யூ கம் டு மை கேபின். ஸோ தேவங்க அப்படியே சொல்லிட்டு வந்து போயிடான். ஸோ ஜங்குக் வந்து லைட்டாக ஷை ஃபீல் பண்ணான். ஸோ அப்படியே வந்து பின்னாடி வந்து ஸ்லோஸாக நடக்கிறான். ஸோ நடந்துட்டே வந்து தேவங்க கேபின் கிட்ட போகிறான். ஸோ அப்படியே உள்ளே போகாமல் நின்றுட்டு இருக்கான். தேவங்க வந்து ஏற்கனவே உள்ளே போயிட்டான். ஸோ அவன் உள்ளே போயிட்டு அவனோட டைல லூஸ் பண்ணியிருக்கான். ஸோ இப்போ ஜங்குக்கு வந்து நாக் பண்ணாமல் உள்ள வரா. ஸோ தேவங்க வந்து அதை பார்த்துட்டு, உனக்கு ரெஸ்பெக்ட் இல்லை கொஞ்சம் கூட, ஏன் நாக் பண்ணாமல் உள்ள வர? அது வந்து சாரி சார், இனிமேல் நான் அது மனசில் வச்சுக்கிறேன் நாக் பண்ணுன்னு சொல்லிட்டு. ஸோ தேவங்க அதை பார்த்துட்டு, சரி கிளாஸில் கவனம் எங்கே இருந்தது? உங்கள் மேலே தான். ஷனா, அதான் சொன்னேனே உங்கள் மேலே தான் கவனம் இருந்தது. என்ன லூஸா நீ? என்ன ஷனடா ஒளிருக்க? உங்க மேலதான் கவனம் இருந்தது. கிளாஸ் கவனிக்காம ஏன் மேல கவனம் வச்சுட்டு இருந்த? நீங்க ரொம்ப ஹேண்ட்ஸமா இருக்கீங்க. இவ்வளோ ஹேண்ட்ஸமா இருந்தீங்கன்னா எப்படி ஷனால படிக்க முடியும்? ஷனால கொஞ்சம் கூட என் படிப்புல கான்சென்ட்ரேட் பண்ண முடியாது. சத்யாவும் வந்து ஒரு மாதிரி ஷாக் ஆயிடா. ஷனடா ஒளரின்ட்டுக்க? ஷனா ஒளரின்ட்டு இருக்கேன்னா உண்மையாதான் பேசுவேன். நான் ரொம்ப ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட், அதனால உண்மை என்னமோ அதை சொல்லிட்டேன். நீங்க ரொம்ப ஹேண்ட்ஸமா இருக்கீங்க. நாளையிலேருந்து இவ்வளோ ஹேண்ட்ஸமா வராதிங்க. இவ்வளோ நீங்க நல்ல ட்ரெஸ்ஸாக போட்டுட்டு வராதிங்க. சத்யாங்க வந்து பக்கத்து வந்துட்டு ஜங்குக்கோட கை பிடிச்சிட்டு, ஸோ ஜங்கு வந்து ஒரு மாதிரி ஸ்மைல் பண்ணுறா. சத்யாங்க வந்து உடனே அந்த கை வந்து விட்டுடா. இங்க பாரு, லிசன் கேர்ஃபுல்லி, நான் ஒரு ப்ரொஃபஸர். இந்த மாதிரி நீ தப்பான என்ன வச்சுட்டு செங்கிட்ட வராதா. எனக்கு சுத்தமா அது பிடிக்காது. நீ ஒரு ஸ்டூடெண்ட் மாதிரி இரு, ஓகே? உனக்கு புரிஞ்சுதான் என்ன? ஸோ ஜங்கு வந்து, எனக்கு புரிஞ்சதோ இல்லையோ, ஆனால் உங்களுக்கு ஒரு விஷயம் புரியணும்னு நான் நினைக்கிறேன். சின்ன விஷயம், எனக்கு வந்து உங்களை ரொம்ப பிடிச்சி போச்சு. நான் உங்களை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கும்போது நான் வந்து உங்கள் மேலே லவ்ல விழுந்துட்டேன். அதனால இனிமேல் நீங்கள் ஏன் ஆள் தான். அதனால இனிமேல் இந்த மாதிரி நல்ல ட்ரெஸ் போட்டுட்டு நல்லா ஹேண்ட்ஸம்லாம் ஆகிட்டுலாம் வராதிங்க காலேஜில். அதுவும் இல்லாமல் இனிமேல் நீங்கள் என் பாய் ஃப்ரெண்ட், அதனால என் பேச்சு தான் நீங்கள் கேட்கணும், ஓகே? ஸோ ஜங்குக் அப்படியே சொல்லிட்டு வந்து ஓடி போயிடா. ஸோ தாங்க வந்து ஜங்குக் நில்லுடா. ஆனால் ஜங்குக் நிற்கவே இல்லை, அப்படியே போயிட்டா. இந்த கால பசங்களுக்கு என்னதான் அர்த்தம் தெரியல, கொஞ்சம் கூட மனசு இல்லை. அதுவும் இந்த பையனை சமாளிக்கிறதுக்கு சுத்தமா என்னால முடியும். என்ன நினைச்சுட்டு இருக்கான்னு தெரியல. என்ன போய் பாய் ஃப்ரெண்டு சொல்லிட்டு இருக்கா. என்ன பண்றதுக்கு தெரியல. தேங்க வந்து அங்க ஃபர்ஸ்ட் ஸ்டேஷனா இருக்கான். நான் வந்து அங்க வாட்டர் குடிச்சிருக்கான். ஸோ இப்போ தேங்கோட ரூம் வந்து யாரும் நாக் பண்ணுங்க. ஸோ தேங்க வந்து கமின். ஸோ அங்கே வந்து ஒரு பொண்ணு வரா. ஹலோ தேங் சார், நீங்க இந்த காலேஜ்க்கு புதுசுன்னு நான் கேள்விப்பட்டேன். எனக்கு பிரின்சிபல் சொன்னாரு. ஆமா மிஸ், நீங்க யாரு? நான் வந்து ஸ்ரேயா. எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். நான் வந்து கெமிஸ்ட்ரி எடுத்தேன். நீங்க? நான் மேத்ஸ் டீச்சர். மேத்ஸ் டீச்சரா? என்ன செகண்ட் இயரா என்ன? ஆமாம் செகண்ட் இயர். நானும் செகண்ட் இயருக்கு தான் கெமிஸ்ட்ரி எடுப்பேன். ஓகே, ரொம்ப சந்தோஷம். ஸோ தேங்க வந்து அப்படியே ஆக்வர்டாக ஸ்மைல் பண்ண. சந்தோஷியா வந்து பக்கத்தில் வந்துட்டு, அப்புறம் சார் நீங்கள் சிங்கிளா இல்லை மிங்களா? உங்களை பார்த்தா சிங்கிள் மாதிரி தான் தெரியுது. ஸோ தேங்க பார்த்துட்டு, ஐ திங்க் இட்ஸ் அ பர்சனல் கொஷன். உங்களுக்கு இது கேட்கக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். ஐ திங்க் யூ டோன்ட் ஹாவ் அ ரைட்ஸ் டு ஆஸ்க் திஸ் டைப் ஆஃப் கொஷன் இன் ஃப்ரண்ட் ஆஃப் மீ. ஸோ அங்கே ஸ்ரேயா மேம் வந்து ஒரு மாதிரி ஸ்மைல் பண்ணாங்க. ஓகே சாரி சார், நான் கொஞ்சம் ஃப்ரெண்ட்லி, அதனால தான் நீங்கள் எது தப்பாலாம் நினச்சிக்காதீங்க. ஓகே. ஸோ அவங்க அப்படியே ஆக்வர்டாக ஸ்மைல் பண்ணா. ஸோ அந்த ஸ்ரேயா மேம் வந்துட்டு, ஓகே சார், அப்போ நான் கிளம்புறேன், நம்ம லஞ்ச் டைமில் மீட் பண்ணலாம். ஸோ தேவங்க எதுவும் சொல்லவே இல்லை. ஸோ அந்த மேம் வந்து அப்படியே போயிடலாம். ஸோ தேவங்க வந்து சொன்ன இந்த காலேஜ் ஒரு மாதிரியா இருக்கும், கொஞ்சம் கூட யாருக்குமே டீசன்ஸியே இல்லை. நமக்கு என்ன, நமக்கு நம்ம வேலை தான் முக்கியம். அப்படியே அடுத்த சைட் பார்த்தோன்னா ஜங்குக் வந்து ரொம்ப குதிச்சு வந்துருக்கா. ஸோ ஜிமின் பார்த்துட்டு, ஜங்குக் இங்கே வாடா. என்ன மச்சான், என்ன ஆச்சு? உனக்கு தேவங்க சார் கேபினுக்கு வர சொன்னா என்ன ரொம்ப டீட்டினாரா என்ன? நீ வேற அவரே சைட் அடிச்சு இருந்தா. நான் கால் அடிச்சு சொல்லிட்டு இருந்தேன் கிளாஸ்ல. ஏன்னா அவரை பார்த்துருக்கா. அவெல்லாம் என்ன எதுவும் சொல்லலை. அப்புறம் என்ன ஆச்சு, ஏன் இவ குதிச்சு வந்துருக்கா? அதுவா, நான் அவருக்கு லவ் ப்ரப்போஸ் பண்ணிட்டேன். ஷனா? ஆமாண்டா மச்சான், நான் அவனுக்கு லவ் ப்ரப்போஸ் பண்ணிட்டேன். ஷனா, லவ் ப்ரப்போஸ் பண்ணிட்டியா? அவர் உன்னை அடிக்கவே இல்லையா? என்ன அவர் என்ன அடிக்கிறது? நான் தான் அதுக்குள்ளே ஓடி வந்துட்டேனே.
ஷீனா மச்சான், நீ இவ்வளோ சீக்கிரமா பண்ணிருக்க. நீ சீக்கிரம் தெரியும், ஆனா இவ்வளோ சீக்கிரமாவா பண்ணுவா? பாவம்டா அவர். அவெல்லாம் பாவம்லாம் சொல்லாதா. அதுக்கப்புறம் அவர் வேற இவ்வளோ ஹேண்ட்ஸமா வந்துருக்காரு. அப்புறம் யாராவது அவரை கொத்திட்டு போயிட்டான்னா நான் என்ன பண்ணது? அதுக்குதான் அவர்கிட்ட உடனே லவ் ப்ரப்போஸ் பண்ணிட்டேன். அதுவும் இதுல ஒன்றும் தப்பு இல்லையா? இது தப்பு தான்டா. அது உனக்குதான் தப்பா இருக்குன்னு தெரியல. சரி என்ன பண்ணது வா. அதான் சொல்லி தொலைச்சிட்டே, கொஞ்சம் ஜாக்கிரதையா இருடா. நான்லாம் எதுக்கு ஜாக்கிரதையா இருக்கணும்? அவ தான் என்கிட்ட இருந்து கவனமா இருக்கணும். நீ ரொம்ப பேசினுக்கா. ஒரு நாள் வாங்கி கட்டிக்க போற தேவங்க சார் கிட்ட. அவர் வேற ஏற்கனவே ஒரு மாதிரியா இருக்காரு. அவர் என்னடா ஒரு மாதிரி? அவர் என் கூட சேர்ந்தார் வேற மாதிரி இருப்பார். உங்களுக்கு என்ன இவ்வளவு வளைஞ்சுட்டு இருக்கா அவர்கிட்ட? போடா, அதெல்லாம் எனக்கு புரியாது. எனக்கு ஏற்கனவே அவர்கிட்ட இருந்து லவ் ஃபீலிங் வந்தது. அதுக்கப்புறம் அவர் கூட சீக்கிரமா கல்யாணம் பண்ணிட்டு அவர் கூட சீக்கிரமா ஒரு குழந்தை குட்டிகளை பொறுக்கணும்னு நான் ஆசைப்பட்டேன். உங்களுக்கு நீ ரொம்ப ஃபாஸ்டா இருக்கடா. போ. வா மச்சான், எனக்கு ரொம்ப பசிக்காது, வா நம்ம சாப்பிட. இப்ப லஞ்ச் டைமே இல்லையே. நமக்கு எப்படா லஞ்ச் டைமு, பிரேக் டைமு? நமக்கு எப்ப பசிக்கிறதோ அப்பதான்டா லஞ்ச் டைம். சரி வா. அப்படியே இவங்க 2 பேரும் வந்து பேசிட்டு வந்து கேண்டீன் பக்கத்துல போயிட்டாங்க. அப்படியே கொஞ்சம் டைம் ஸ்கிப் ஆகுது. இப்போ வந்து காலேஜ்லாம் முடிஞ்சிடுது. இப்போ ஜிம்முக்கு வந்து நடந்துட்டு இருக்கா. ஜிம்முன்னு பக்கத்துல வந்துட்டு இருக்கா. சரி மச்சா, அப்ப நான் போறேன். சரி மச்சா, நீ போ. அப்படியே ஜங்குக்கு வந்து தனியா நடந்துட்டு இருக்கா. அவன் நடந்துட்டு இருக்கும் போது பாக்கணும், தேவங்க வந்து அவனோட கார் வந்து ஸ்டார்ட் பண்ணிருக்கா. பட் அது ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குது. சரி, இப்ப ஜங்குக்கு அதை பார்த்துட்டு, என்ன இது ஏன் ஆள் தான் இருக்கேன்னு கார் ஸ்டார்ட் பண்ணிருக்கா. கார் ஸ்டார்ட் ஆகலையா? சரி நம்ம போய் ஹெல்ப் பண்ணுவோம். நம்ம கிட்டதான் பைக் இருக்கு. அப்படியே ஜங்குக்கு வந்து பைக் ஓட்டிட்டு தேவங்க கொடுத்துட்டு வரா. தேவங்க வந்து பார்த்துட்டு எதுவும் சொல்லலை. ஜங்குக்கு அதை பார்த்துட்டு, என்ன டார்லிங் என்ன பார்த்துட்டு இக்னோர் பண்ற? தேவங்க அப்படியே 2 நிமிஷம் ஸ்டாப் ஆயிடும். என்ன சொன்னா? அது வந்து சார், என்ன சார் என்ன பார்த்துட்டு சும்மா இருக்கீங்க? நீ இப்ப வேற என்னமோ சொன்னீங்க. இல்ல சார், நான் ஒன்னும் சொல்ல. ஏன் உங்களுக்கு ஏதாவது கேட்டுச்சா என்ன? சும்மா பேசாத. இப்ப நீ டார்லிங் சொன்னியா இல்லையா? அப்ப உங்களுக்கு கேட்டுச்சா? ஆமா சொன்னேன். ஏன்னா நீங்க என் பாய் ஃப்ரெண்ட் ஆச்சு. உங்களை நான் டார்லிங்னு கூப்பிடுவேன், உங்களை நான் ஸ்வீட் ஹார்ட்னு கூப்பிடுவேன். அது எல்லாத்துக்கும் எனக்கு ரைட்ஸ் இருக்குல்ல. செல்லோக்கு அப்படியே வந்து பைக்ல இருந்து இறங்கிடான். இறங்கிட்டு வந்து தான் பக்கத்துல போறா. என்ன சார், கார் ஸ்டார்ட் பண்ணிருக்கீங்க, ஆனா பார்த்தா கார் ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குது. சரி வாங்க, நான் உங்களை வீட்டுல ட்ராப் பண்ணுவேன், பத்திரமா ட்ராப் பண்ணிடுவேன். முதல் ஸ்டூடெண்ட் மாதிரி நடந்துக்கோ. என்ன ரொம்ப பேசிட்டே இருக்க விட்டா? என்ன இப்படி இருக்க நீ? கொஞ்சம் கூட உனக்கு மேனர்ஸ் இல்லையா? என்ன சார், எனக்கு மேனர்ஸ் இல்லைன்னு நீங்களே சொல்லிட்டீங்க. அதான் தெரியறதுல மேனர்ஸ் இல்லை. சரி வாங்க, நான் உங்களை வீட்டுல விட்டுறேன். நான்லாம் கூட வர மாட்டேன். நான் ஏதாவது டாக்ஸி பிடிச்சிட்டு வீட்டுக்கு போயிடுவேன். நீ இப்போ உன் வீட்டுக்கு, அதான் ஸ்டூடெண்ட் தானே, காலேஜ் விட்டாச்சுல, நீ உன் வீட்டுக்கு. இல்லை சார், நீங்கள் வந்துதான் ஆகணும். நீங்கள் ஏன் இவ்வளோ நின்றுட்டு இருக்கீங்க? எனக்கு அது பிடிக்கல. சரி, என்ன உங்களுக்கு பிடிக்கலன்னு நினைக்கிறேன். பட் பரவாயில்ல, இதோட ஹெல்ப்பாக நினச்சி நீங்கள் வாங்க என் கூட. நான் உங்களை பத்திரமா உங்கள் வீட்டில் விட்டுறேன். தேவங்க வந்து வேற வழியே இல்லை. ஜங்குக்கு வந்து ரொம்ப டார்ச்சர் பண்ணியிருக்கான். தேவங்க வந்து தொலைறேன். ஜங்குக்கு அப்படியே வந்து ஸ்மைல் பண்ணிட்டு பைக்கில் போய் உக்காந்துடா. தேவங்க வந்து அப்படியே ஜங்குக்கு பின்னாடி வந்து உட்காரான். ஆனால் ரொம்ப டிஸ்டன்ஸாக தான் உட்காந்துருக்கான். அவன் வந்து பின்னாடி பிடிச்சிருக்கான். ஜங்குக்கு இதான் மிரர்லேருந்து பார்த்துட்டு, என்ன சார் இவ்வளோ டிஸ்டன்ஸாக உட்காந்துட்டு இருக்கீங்க? முன்னாடி வந்து பக்கத்தில் உட்காந்துருக்கலால. எனக்கு எப்படி உட்காந்துன்னு தெரியும், நீ என்கிட்ட சொல்லி கொடுக்காத. வீட்டுக்கு என்னை சீக்கிரமா கொண்டு விட்டு, எனக்கு வந்து லேட் ஆகாது. சரி சார், ரொம்ப தான் கோவப்பட்டு இருக்கீங்க. இதெல்லாம் உடம்புக்கு நல்லது இல்லை. கொலஸ்ட்ரால் ஆயிடும் உங்களுக்கு. எனக்கு கொலஸ்ட்ரால் ஆயிடும்னு சொல்லிட்டு இருக்கியா? நீ முதல்ல சீக்கிரமா வண்டி ஓட்டு. ஜங்குக்கு லைட்டா ஸ்மைல் பண்ணிட்டு, ஓகே சார் ஓட்டுறேன். ஜங்குக்கு வந்து வண்டி டக்குன்னு ஸ்டார்ட் பண்ணா. டக்குன்னு ஸ்டார்ட் பண்ணும்போது பேலன்ஸ் ஸ்லிப் ஆயிடுது. தேவங்க வந்து பொத்துன்னு வந்து ஜங்குக்கோட வந்து பின்னாடி இருக்கிற பேக்லேயே வந்து இடிக்கிறான். ஜங்குக்கு வந்து லைட்டா ஸ்மெல் பண்ணிட்டு, இதுதானே எனக்கு இப்ப நான் வந்து ஓட்டல பாக்குறேங்க நீங்க. நானே ஒரு பைக்கர், என்கிட்ட இப்படியா? இதெல்லாம் நீ வேணும்னு தானே பண்ணிட்டு. என்னடாலு? என்னடா சொன்ன? அது வந்து என்ன சார், நானா வேணும்னா? இல்லை சார், உங்களுக்கே தெரியும்ல, பைக்னா கொஞ்சம் அப்படி இப்படிதான் இருக்கும். நான் முன்னாடி சொன்னேன்ல, நல்லா பக்கத்துல வந்து உட்காந்துட்டு நல்லா பிடிச்சுக்கோங்க. நீங்க தான் பின்னாடி போய் உட்காந்துட்டு நல்லா போய் பின்னாடி வந்து பேக்கை பிடிச்சுட்டு இருக்கீங்க, அதோட ஹேண்டில். அப்புறம் நீங்க இப்படி புத்துன்னு வியாம என்ன பண்ண சொல்றீங்க? ரொம்ப பேசாத. இதெல்லாம் நீ வேணும் தான் பண்ணிருக்க, எனக்கு நல்லாவே தெரியும். இல்லை சார், இதெல்லாம் நான் வேணும்னு பண்ணல, நிஜமாவே வேணும்னு பண்ணல. இந்த மூஞ்சியை காட்டாத மாதிரி எனக்கு. சீக்கிரமா ஓட்டு. சரி சார், ஓகே சார்.
ஸோ ஜங்குக்கு வந்து ஓட்டின்னு இருக்கான். அவன் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக தான் ஓட்டின்னு இருக்கான். ஸோ தேவங்க வந்து அவனோட பேக்கில் அடிச்சுட்டு ஷேன் எவ்வளோ ஃபாஸ்ட்டாக ஓட்டின்னு இருக்கா. சார் அதுக்கே சார் அடிச்சுருக்கீங்க. உன்னை அடிக்காமல் வேற என்ன பண்ண சொல்லுங்க, இவ்வளோ ஃபாஸ்ட்டாக ஓட்டின்னு இருக்கா. சரி சரி என்னை அடிச்சுக்கோங்க, ஆனால் இந்த ஃபாஸ்ட்டாலாம் ஓட்டுறது வந்து என்னால் ஸ்டாப் பண்ண முடியாது. ஏன்னா சார் இது அப்படிதான் சார் எனக்கு பழக்கம் சார், ஏன் அதை புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க. அதான் நான் ஒரு ரேசர் சார், உங்களுக்கு தெரிஞ்சதுல நான் ஒரு ரேசர், அதனால தான் நான் அப்படியே ஓட்டுவேன். ஓகே அதை நீங்க கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. என்ன சொல்லணும், தலையத்து வண்டியில போய் உட்காந்துல இதுவும் வேணும் எனக்கு, இதுக்கு மேலேயும் வேணும், போய் ஓட்டிதான் அதை ஓட்டி தொலை. ஆனா என்னை மட்டும் இன்னைக்கு பரலோக காட்டாம இருக்கு. ஏன் சார் இப்படிலாம் சொல்லிட்டு இருக்கீங்க, அவசரமா பேசாதீங்க சார். என்னடா பெரிய அவசரம், நீ ஏன் ஒரு அவசரம், உன்கிட்ட எல்லாம் போய் உன் வண்டியில எல்லாம் போய் உட்காந்துல என்ன சொல்லணும் எல்லாம். ஏன் சார் சொல்லிட்டு இருக்கீங்க, நான் எவ்வளவு நல்லா ஓட்டிட்டு எனக்கு எவ்வளவு ஃபேன் தெரியுமா. உனக்கு எவ்வளவு ஃபேனா இருந்தாலும் எனக்கு என்ன, சீக்கிரமா ஓட்டு. ஓகே சார். இதுக்கு ஒன்றும் குறைச்சல் இல்லை, குழந்த மாதிரி மூஞ்சி வச்சுக்கிறது. ஸோ தேவங்க ஸ்லோவா சொல்றேன். ஸோ ஜங்குக்கு கேட்டுறான். ஸோ அவன் வந்து லைட்டா வந்து பின்னாடி வந்து தேவங்க செஸ்ட் ஹிட் பண்றான். அப்படியே உட்காந்துட்டு தேவங்க வந்து என்ன சார் என்னாச்சு. ஒன்றும் இல்லை. சரி சார் ஏதாவது பட்டுச்சா அண்ணா, பட வேண்டிய இடத்துல பட்டுச்சா அண்ணா. ரொம்ப பேசாத, ஓட்டு வண்டிய. அதுக்கப்புறம் நீ கொஞ்சம் தள்ளி உட்காந்து ஏன் இவ்வளோ டச் பண்ற ஏன்னா ஏன்னா ஒன்றும் இல்லை வண்டி ஓட்ட. ஸோ ஜங்குக்கு அப்படியே ஸ்மைல் பண்ணிட்டு ஓட்டின்னு இருக்கான். ஸோ அப்படியே அவள் ஓட்டின்னு இருக்கா. பட் அவங்க வந்து லைட்டாக தூங்குறான். ஸோ ஜங்குக்கு இது மிரர்லேருந்து தெரியாது. ஸோ ஜங்குக்கு வந்து சார் தூங்காதீங்க சார். ஸோ தேவங்க அது கேட்கவே இல்லை. நல்லா வந்து ஜங்குக்கே கட்டி பிடிச்சிடா. ஸோ கட்டி பிடிச்சிட்டு ஜங்குக்கோட வந்து பேக்ல வந்து அவனோட ஹெட் வச்சுட்டு நல்லா தூங்கிட்டு இருக்கா. ஸோ ஜங்குக்கு வந்து சார் வை சொல்லுங்க சார், ஏன் சார் தூங்கிட்டு இருக்கீங்க. ஸோ ஜங்குக் எப்படியோ எய்ப்பறதுக்கு ட்ரை பண்ணா. பட் தேவங்க வந்து எதுக்கவே இல்லை. ஸோ ஜங்குக்கு வந்து வண்டியை ஸ்டாப் பண்ணிடுறான் அவனோட பைக்கை. ஸோ அவன் வந்து பார்க்குற லைட்டாக ஹெட்டை திரும்பிட்டு ஸோ பார்க்கறத அவன் வந்து நல்லா குழந்த மாதிரி ஜங்குக்கோட வந்து ஷோல்டரில் நல்லா அவனோட ஹெட்டை வச்சு தூங்குறான். ஸோ ஜங்குக்கு அதை பார்த்துட்டு ஸ்மைல் பண்ணுறான். ஸோ அவன் வந்து லைட்டாக தேவங்கோட வந்து ஃபேஸை வந்து டச் பண்ணுறான். ஸோ அதை பார்த்துட்டு அவன் வா எவ்வளோ க்யூட்டாக தூங்கிட்டு இருக்கார். ஆனால் ஏந்தோட பாரிஷ் எப்படி கத்துவார். ஆனால் இதுவும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஃபர்ஸ்ட் டைம் நான் இதெல்லாம் ஃபீல் பண்ணிட்டு இருக்கேன். நிஜமாவே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஒரு ஹஸ்பண்ட் மெட்டீரியலாகவே இருக்கீங்களே, எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கு. ஜங்குக்கு அப்படியே வந்து அட்மையர் பண்ணிட்டு இருக்கான் தேவங்கோட பியூட்டியை, தேவங்கோட ஃபேஸை. ஜங்குக்கு வந்து பார்த்துட்டு எவ்வளோ குழந்தையா இருக்கார் பாரு, குழந்த மூஞ்சி. ஆனால் ஏந்தானே எவ்வளோ கத்தின்னு இருப்பார். ஸோ ஜங்குக்கு அப்படியே வெயிட் பண்ணிருக்கான். ஸோ அப்படியே கொஞ்சம் டைம் ஸ்கிப் ஆகுது, 1 hour ஸ்கிப் ஆகுது. ஆனால் ஜங்குக்கு வந்து சலிக்காம அப்படியே உட்காந்துருக்கா. ஏன்னா அவன் நினச்சிட்டு இருக்கா தேவங்க வந்து நல்லா ஸ்லீப் எடுக்கணும்னு சொல்லிட்டு. அப்படியே 2 hours ஆகுது. ஸோ இப்போ ஜங்குக்கு வந்து பார்த்துட்டே இருக்கான். இப்போ தேவங்க வந்து லைட்டாக கண்ணு திறக்கலாம். சொன்னா வீட்டு வந்தாச்சா என்ன. இல்லை சார் வீட்டு வரல, நம்ம நடு ரோட்ல சைடில் நின்றுட்டு இருக்கோம், ஹைவே போகிற ரோட்ல. ஷேனா ஆமாம் சார் நீங்கள் தூங்கிட்டீங்க, அதான் நானும் வண்டியை வந்து சைடில் நிப்பாட்டிட்டேன். 2 hours நீங்கள் தூங்கிட்டீங்க. ஏன்னா தூங்கிட்டு இருக்கேனா. நான் தூங்கினா என்ன எழுப்ப மாட்டியா என்ன, கொஞ்சம் கூட உனக்கு சென்ஸ் இல்லையாடா. ஐயோ எனக்கு வீட்டுக்கு போய் எவ்வளோ வேலை இருக்கு தெரியுமா, ஏன் நான் எழுப்பல. என்ன சார் என்ன பிடிச்சி கத்தின்னு இருக்கீங்க. ஏதோ பாவம் தூங்கட்டும் சொல்லி சும்மா விட்டா நீங்கள் ரொம்ப கத்தின்னு இருக்கீங்க சார். போங்க சார், இதெல்லாம் ரொம்ப ரொம்ப பேட் சார். நீங்கள் உன்கிட்டலாம் வந்து நானும் நடந்து போய்க்கிறேன் என் வீட்டுக்கு. சார் அதான் பாதி தூரம் வந்தாச்சுல, சரி வாங்க உட்காருங்க, நானே வந்து உங்களை ட்ராப் பண்ணிடுறேன். சரி சீக்கிரமா போ. சுத்தாங்க வந்து உட்காந்துடுறான். அப்படியே ஜங்குக்கு வந்து ஓட்டின்னு இருக்கான். அப்படியே பாதி தூரத்தை ஓட்டின்னு இருக்கும்போது மழை ஸ்டார்ட் ஆயிடுது, ரொம்ப மழை பெஞ்சிருக்கு. ஜங்குக்கு வந்து பாருங்க மழையும் வந்தாச்சு. வா எவ்வளோ நல்லா இருக்கு, எனக்கு மழைனா ரொம்ப பிடிக்கும். சுத்தாங்க வந்து கோல்டு பிடிச்சிடுவோம்டா, டக்குன்னு ஓட்டு, டக்குன்னு வீட்டுக்கு போகலாம் நம்ம. சார் டக்குன்னுலாம் ஓட்ட முடியாது சார், டக்குன்னு ஓட்டினா நம்மளுக்கு ஆக்சிடென்ட் தான் ஆகும், இப்போ மெதுவாக தான் ஓட்டணும். ஆமாம் இப்போ மட்டும் வக்கனையாக பேசு, அவ்வளோ தூரம் ஓட்டும் போது எவ்வளோ ஃபாஸ்ட்டாக ஓட்டினா, ஆனால் இப்போ ஓட்டும் போது ரொம்ப மெதுவாக ஓட்டிட்டு இதெல்லாம் நீ வேணும் தானே பண்ணிட்டு நீதான் ரேசர் ஆச்சு, டக்குன்னு ஓட்டும். சார் எனக்கு மழைனா ரொம்ப பிடிக்கும் சார், கொஞ்சம் ஸ்லோவாகவே ஓட்டிட்டு போகலாமே. ஏதோ ஒரு கிளம்பு பண்ணி தோல. அப்படியே ஜங்குக்கும் வந்து ஸ்லோவாக ஆட்டிருக்கான். அவனுக்கு வந்து இது ரொம்ப ரொமான்டிக் ஃபீல் கிடைக்கிறது. அவனுக்கு பிடிச்ச ஆள் கூட அவன் வந்து பைக்ல போயிருக்கான். அவனுக்கு என்ன பிடிக்காம போகும். அப்படியே ஜங்கு போட்டுருக்கா. அப்படியே கொஞ்சம் டைம் ஸ்கிப் ஆகுது. அப்படியே வந்து தேவங்களோட வீட்டை வந்துட்டு நிறுத்து, இதுதான் என் வீடு. இதுதான் உங்க வீடா என்ன. ஆமா இதுதான் என் வீடு. சரி நீ இப்போ உன் வீட்டுக்கு போ. ஸோ ஜங்குக்கு வந்து அப்படியே தேவங்க 2 நிமிஷம் பார்க்கலாம்.
ஸோ அப்படி பார்த்துட்டு ஸோ இன்னைக்கு வந்து அப்படியே ஸ்னீஸ் பண்றான். அதான் கோல்டு பிடிச்சாச்சுல, நான் தான் சொன்னேன்ல வந்து உள்ள தொலை. ஏன்னா வீட்டுக்கு வந்து தொலை, டவல் கொடுக்க ட்ரெஸ்லாம் சேஞ்ச் பண்ணிட்டு மழை நின்னதுக்கு அப்புறம் நீ வேணா உன் வீட்டுக்கு போ. இல்ல சார், இதுவும் நீங்க தப்பா தான் நினைச்சுக்கோங்க. வேண்டாம் சார், நான் வீட்டுக்கு போயிடுறேன். ரொம்ப நாடகம் பண்ணாத, அதான் நான் சொல்றேன்ல உள்ள வா. ஸோ சங்குவும் வந்து மனசுக்குள்ள சிரிச்சுட்டு இதுதானே எனக்கு வேணும், அதுக்கு தானே மயன் நினைச்சேன். ஓகே சார், நீங்க போங்க சார், நான் வரேன். சரி, இதுக்கு ஒன்றும் குறைச்சல் இல்லை. ஸோ தேங்க அப்படியே முன்னாடி போயிடா. ஸோ ஜங்குக்கும் வந்து நல்லா ஷையா ஸ்மைல் பண்ணிட்டு அவனோட பைக்கை வந்து ஸ்டாப் பண்ணிட்டு அதோட சாவி எடுத்துட்டு அவன் வந்து உள்ள போறா ஸ்டைலா. ஸோ தேங்க அது பார்த்துட்டு உனக்கு எதுக்குடா இப்ப ஸ்டைலா நடந்துடுவா? ஒன்றும் சார், நான் இப்படிதான் நடப்பேன், இதுக்கு ஒன்றும் குறைச்சல் இல்லை. சரி வா. ஸோ தேங்க அப்படியே உள்ள போயிடான். ஸோ ஜங்குக்கு வந்து உள்ள போயிட்டு வாவ் சார், உங்க வீடு வந்து எவ்வளவு சுத்தமா கிளீனா வச்சிருக்கீங்க. ஓ ப்ரொஃபஸர்னா இப்படிதானா வச்சுப்பீங்களா என்ன? ஆர்கனைஸா சார் இவ்வளோ கிளீனா வச்சுருக்கீங்க. என்ன சார் உங்க வீட்டுல நீங்க மட்டும் தானே இல்லை உங்க அம்மா அப்பா எல்லாரும் இருக்காங்களா? இந்த வீட்டுல நான் மட்டும்தான் இருப்பேன். அப்புறம் உங்க அம்மா அப்பாலாம் எங்க இருக்காங்க சார்? அவங்களாம் இந்த கண்ட்ரியில இல்ல, வேற கண்ட்ரியில இருக்காங்க. நீயே இவ்வளவு வளன்னு கொஸ்டின் கேட்டுட்டு இருக்க. வந்து இங்க உட்காரு, நான் டவல் எடுத்துன்னு வரேன். ஓகே சார். ஸோ தேங்க அப்படியே அவனோட ரூமுக்கு போயிடான். அவனோட ரூமுக்கு போய் 2 டவல் எடுத்துன்னு வரா. ஸோ அப்படியே கீழே வந்து பார்க்கலாம், ஜங்குக்கு வந்து அங்கேயே உட்காந்து இருக்கான். ஸோ தேங்க மனசுல நினைச்சிட்டு இருக்கான், இவ்வளோ கியூட்டா இருக்கா இவ. சரி டவல் கொடுக்கலாம் நம்ம. ஸோ தேங்க அப்படியே பக்கத்துல வந்து இந்த டவல் எடுத்துக்கோ. ஓகே சார். ஸோ ஜங்குக்கு அப்படியே தலை தோட்டின்னு இருக்கா. அவன் சரியாவே தோட்ட மாட்டேங்க. ஸோ தேங்க அதை பார்த்துட்டு உனக்கு தலை கூட தோட்ட தெரியாதா? நானே தோட்டி விடுறேன். ஸோ ஜங்குக்கு அதை பார்த்துட்டு இல்லை சார், வேண்டாம் சார், நானே தோட்டிக்கிறேன், இது கூட நீங்க தப்பா தான் நினைச்சுப்பீங்க. ஏடா இப்படி பேசிட்டே இருக்கா, வா நான் தோட்டி விடுறேன். ஸோ தேங்க அப்படியே டவல் எடுத்துட்டு ஜங்குக்கோட ஹேர் வந்து தோட்ட ஸ்டார்ட் பண்றான். அவன் வந்து ரொம்ப சாஃப்டா வந்து ரப் பண்ணிட்டு இருக்கா ஜங்குக்கோட ஹேர். ஸோ ஜங்குக்கு அதை பார்த்துட்டு தேங்கோட கை ஒரு நிமிஷம் பிடிச்சிக்கிறான். சார் என்ன உங்ககிட்ட ஒரு கொஸ்டின் கேட்பேனா? கேளு. என்ன கொஸ்டின்? அது எனக்கு மனசுல ஒண்ணு தோணுச்சு. என்ன தோணுச்சு? இதுக்கு முன்னாடி நான் உங்களை பார்த்துருக்கேன்னா என்ன எங்கேயாவது? ஏன்டா இந்த மாதிரி கொஸ்டின் திடீர்னு கேட்குற? இல்லை எனக்கு என்னமோ தோணுது மனசுல. இப்ப உங்களை எங்கேயாவது நான் பார்த்துருக்கேனான்னு சொல்லிட்டு அதான் உங்ககிட்ட கேட்டேன். உங்களை எங்கேயாவது பார்த்தேன்னா என்ன? இல்லை என்னெல்லாம் நீ எங்கேயும் பார்க்கல. அப்படியா? உங்களை எங்கேயுமே பார்க்கலையா என்ன? ஆனா ஏன் மனசுல தோணுது உங்களை எங்கேயோ நான் பார்த்துருக்கேன்னு சொல்லிட்டு. ஸோ ஜங்குக்கு அப்படியே யோசிச்சுட்டு இருக்கா. தேங்க வந்து மனசுக்குள்ள சிரிச்சுட்டு இல்லை நீ என்னை பார்க்கறதுக்குலாம் சான்ஸே இல்லை, நீலாம் என்னை பார்த்துக்க முடியாது, இந்தா நீயே இனிமே தோட்டிக்கோ. தோட்டம் வந்தா என்னமோ லூஸ் மாதிரி கொஸ்டின் கேட்டு இருக்க, நீயே தோட்டிக்கோ. ஸோ தேங்க அப்படியே கொஞ்சம் தூரம் வந்துடுறேன். ஸோ வந்து அவனோட ஹேர்லாம் தோட்டிருக்கா. சரி உனக்கு நான் ட்ரெஸ்ஸு நான் எடுத்துன்னு வர, நீயே என் ரூமுக்கு போயிடு, அங்கே கபோர்டு இருக்கும், உனக்கு என்ன ட்ரெஸ் பிடிச்சிருக்கோ நீ அதை போட்டுக்கோ. அப்படியா சார், நான் போகலாமா? ஆமாம் போகலாம், நீயே போய் உனக்கு பிடிச்ச ட்ரெஸ் நீயே போட்டுக்கோ. சரி சார். ஸோ ஜங்குக்கு அப்படியே ஸ்மைல் பண்ணிட்டு தேவங்க ரூமுக்கு போகிறான் மாடியில். ஸோ அப்படியே அவன் ரூமுக்கு போயிட்டு குதிச்சு போகிறான். ஸோ அப்படியே அவன் ரூமுக்கு போயிடான். ஸோ ரூமுக்கு கிட்ட போய் வாவ் இந்த ரூமே எவ்வளோ நீட்டாக க்ளீனாக இருக்குது. சரி நம்ம ட்ரெஸ் எடுத்துக்கலாம். ஸோ அப்படியே அவன் கபோர்ட் இருக்கலாம். ஸோ அவன் கபோர்ட் திறந்தானா வந்து ஷாக் ஆகிடான். அங்கே ஜங்குக்கோட ஃபோட்டோ இருக்கு. அவன் பார்த்துட்டு ஷனா ஏன் ஃபோட்டோவா? எந்த ஃபோட்டோ? எப்படி இவன் ரூம்ல? அது ஏன் ஃபோட்டோ எப்படி? ஸோ ஜங்குக்கு யோசிச்சுட்டு இருக்கான். ஸோ அப்படியே அவன் யோசிச்சுட்டு இருக்கும் போது 2 கை வந்து அவனை டைட்டாக ஹக் பண்ணுது. ஸோ ஜங்குக்கு வந்து ஷாக் ஆகிட்டு சார் என்ன சார் பண்ணுறீங்க? என்ன பண்ணுறேன்னா எனக்கு தோணுது நான் பண்ணுறேன். என்ன சார் சொல்றீங்க? பேச்சு சரியில்லை. சரி என் போட்டோ எப்படி உங்க ரூம்ல, அதுவும் உங்க கபர்ட்ல? நீங்க யாரு சார்? நான் யாரா? மடையா, நான் ஃபியான்சேடா. ஷனா ஃபியான்சேவா? ஆமா உன் ஃபியான்சே. உன் அப்பா உனக்கு வந்து 2 வருஷம் முன்னாடி வந்து நீ 12th படிக்கும் போது உனக்கு வந்து நிச்சயதார்த்தம் பண்ண உனக்கு ஞாபகம் இருக்கா? ஆமா பண்ணாரு. ஆனா அப்போ நான் மாப்பிள்ளைய பார்க்கலையே. நான் தான் வரவே இல்லையா, அப்புறம் எப்படி நீ என்ன பாப்ப? என்ன சொல்ல வரீங்க? உனக்கே பிடிக்காம உனக்கு நிச்சயதார்த்தம் பண்ணாங்களே, இல்ல நீ பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு. ஆமா பண்ணாங்க, ஆனா நான் அதெல்லாம் ஒத்துக்கலையே, நான் அதெல்லாம் பெருசா நினைக்கலையே, அந்த ரிங் கூட நான் போடலையே. நீ போடல, ஆனா நான் போட்டிருக்கேனே உங்க வீட்டுல இருந்து வந்த ரிங். ஸோ தேங்க அப்படியே அந்த கையை காட்டுறான். என்ன சார்? ஆமா எனக்கு வந்து உன்னை நிச்சயதார்த்தம் பண்ணும் போது உன் ஃபோட்டோ பார்க்கும்போது எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சி போச்சு.
ஆனால் நிச்சயதார்த்தம் போது என்னால் வர முடியல. ஏன்னா நான் இப்போ ஒரு காலேஜில் வந்து ப்ரொஃபஸராக இருந்தேன் வேறு கண்ட்ரியில். அதனால தான் என் அம்மாவும் அப்பாவும் வந்து ஜஸ்ட் நிச்சயதார்த்தம் பண்ணாங்க. என் வீட்டில் வாங்கின ரிங் வந்து உனக்கு கொடுத்தாங்க அண்ட் ஓ வீட்டில் வாங்கின்னு வந்த ரிங் வந்து எடுத்துகிட்டு வந்தாங்க. அண்ட் நான் வந்து அந்த நிச்சயதார்த்தம் உண்மையாக தான் எடுத்தேன். அண்ட் அப்பா கூட சொன்னாலும் உனக்கு காலேஜ் முடிஞ்சதுக்கப்புறம் கல்யாணம் பண்ணி வைப்பேன். ஆமாம் சொன்னார். ஆனால் நான் அந்த மனுஷ பேச்செல்லாம் கேட்க மாட்டேன். நீ கேட்க மாட்ட. ஆனால் எனக்கு வந்து உன்னை ரொம்ப பிடிக்கும், அப்போலேருந்து பிடிக்கும். ஸோ உனக்காக தான் இந்த யூனிவர்சிட்டியே வந்தேன். அப்படியே காலையிலேருந்து எதுவுமே சொல்லலை. உன்கிட்ட சொல்லணும் தான் வந்தேன். ஆனால் உன்னோட இந்த குட்டி குட்டி குடும்ப பாதி எனக்கு உன்னை இன்னும் பிடிச்சி போச்சு. இன்னும் சொல்ல போனா நீயே என்னை வந்து ஃப்ளர்ட் பண்ணி என்னையும் பாய் ஃப்ரெண்டாக ஆக்கிக்க. அப்பா கொஞ்சம் கூட மனசில் அது இல்லையில. நம்ம ஒருத்தர் கூட நிச்சயதார்த்தம் பண்ணியிருக்கோமே, அவன் என்ன நினைப்பா? எனக்கு என்ன தெரியும், நீங்கள் தான் அவள். எனக்கு முன்னாடியே தெரிஞ்சா நான் உங்கள் கூட எப்போ கல்யாணம் பண்ணியிருப்பேன்னு. இப்போ நமக்கு 2-3 பேபிஸ் கூட இருக்கும். ஸோ ஜங்கு கூட மூஞ்சி பார்த்துட்டு என்ன சொன்னா? ஒன்றும் சொல்லலை டார்லிங். ஏய் செம்மையா கூப்பிடுடா, போ அப்படியே கூப்பிடு. நிச்சயமாவே உங்களை நான் டார்லிங் கூப்பிடலாமா? கூப்பிடலாம். பட் எனக்கு மேலே ரொம்ப கோவம். என்ன சார், என்ன கோவம் இப்போ உங்களுக்கு? அப்புறம் என் இடத்துல வேற யாராச்சும் இதா நீ அவனையும் வந்து இந்த மாதிரி தான் ஃப்ளர்ட் பண்ணி அவனையும் இந்த மாதிரி தான் பாய் ஃப்ரெண்ட் ஆக்கிருப்பியா என்ன? இல்லை சார், அவனெல்லாம் ஆக்கிருக்க மாட்டேன். உங்களை வந்து நான் சொன்னேன்ல, எங்கேயோ பார்த்த மாதிரி எனக்கு ஃபீலிங் அது முன்னாடிலேருந்தே இருந்தது. உங்களை பார்க்கும் போதே நான் உங்களை பார்த்ததுக்கு முதல்ல கிளாஸில் இல்லை வேற எங்கடா பார்த்தேன். நான் காலேஜ் வந்தேன்ல இன்னைக்கு, நான் உங்களை வந்து முன்னாடி கிரவுண்டில் தான் பார்த்தேன் காலையில். பட் அதுக்கப்புறம் தான் நீங்கள் என் கிளாஸில் வந்தீங்க. நான் தூங்கி இருந்தேன். அப்போலேருந்து தான் எனக்கு தோணுச்சு, இல்லை நான் உங்களை எங்கேயோ பார்த்தேன். அதனால தான் சார் என்னை தப்பாக நினச்சிக்காதீங்க டார்லிங். சித்தான் வந்து பக்கத்தில் வந்துட்டு உங்களெல்லாம் நான் தப்பாக நினச்சிக்கவே மாட்டேன். சரி இப்போ சொல்லி என்னை கல்யாணம் பண்ணிக்கிறியா? ஜங்குக்கு வந்து என்ன சொன்னீங்க? என்னை எவ்வளோ காலையிலேருந்து திட்டினீங்க. சும்மாலாம் ஒத்துக்க மாட்டேன். ஏதாவது கொடுங்க எனக்கு, அப்போ தான் நான் ஒத்துப்பேன். ஷெதாவது கொடுக்கணுமா? ஆமாம் ஷெதாவது கொடுக்கணும். அதுவும் எனக்கு பிடிச்ச மாதிரி கொடுக்கணும். அப்போ தான் நான் கல்யாணத்துக்கு ஒத்துப்பேன். சித்தான் பக்கத்தில் வந்து ஜங்குக்கோட லிப்ஸ் சார் சார் கடிக்காதுங்க சார், நீங்க கடிச்சுட்டு இருக்கீங்க சார். சார் தாங்க அப்புறம் 5 நிமிஷம் கிஸ் பண்ணியிருக்கான். என்ன சார் கடிச்சுட்டு இருக்கீங்க? கடிச்சுட்டு இருக்கேன்னு எனக்கும் மேலே சமக்கம். அதனால தான். ஏன் சார் என்னோட லிப்ஸை பாருங்க, பிளட்டே வருது. சார் கூப்பிடாத, உன் வாயினால டார்லிங்கே கூப்பிடு, அதான் எனக்கு பிடிச்சிருக்கு. சார் ஜங்கு கற்று பார்த்துட்டு சார் சாரி டார்லிங், எனக்கு ரொம்ப பசிக்கிறதா? ஆமாம், இப்போ கூட பாரு ட்ரெஸ்ஸு சேஞ்ச் பண்ணலாம். நான் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணப்போ ஏதாவது சமைச்சு அதுக்கப்புறம் நம்ம சாப்பிட்டுட்டு தூங்கலாம். இல்லை நான் என் வீட்டுக்கு போகிறேன். நீலாம் வீட்டுக்கு போகாது, உன் அம்மா அப்பா கிட்ட சொல்லியாச்சு, நீ ஏன் கூட தான் இருப்பேன் என்ன சொன்னா? ஆமாம், அதுக்கப்புறம் நமக்கு 2 நாள் கழிச்சு கல்யாணம். அதனால தான் சிம்பிளாக தான் பண்ணுவோம். அதுக்கப்புறம் படிப்பு முடிஞ்சதுக்கப்புறம் உனக்கு எப்படி பிடிச்சிக்கோ கிராண்டாகவே பண்ணலாம். ஜங்குக்கு அது ஸ்மைல் பண்ணிட்டு, அப்போ நான் டார்லிங் உன் கூட தான் இருப்பேன்னா என்ன? ஆமாம் என் கூட தான் இருப்பேன். இப்போ நம்ம என்ன பண்ண போகணும் தெரியுமா? என்ன பண்ண போகிறோம்? இப்போ நம்ம உன் ட்ரெஸ் அவுப்போம், என் ட்ரெஸ் அவுப்போம். அதுக்கப்புறம் நம்ம அப்படி இப்படி இருப்போம். அதுக்கப்புறம் தான் நம்ம ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு சமைச்சிட்டு சாப்பிடுவோம். இல்லை எனக்கு எப்போவே பசிக்கிறது, அதான் நான் இருக்கேன் பசி போகிறதுக்கும். இப்போ ஜங்குக்கு ஸ்மைல் பண்ணிட்டு தாங்க அப்படியே வந்து ரொம்ப பேசுற டார்லிங், நிஜமாவே ரொம்ப பேசுறேன். பட் ஐ லவ் யூ. ஐ லவ் யூ டூ நிஜமாவே ஐ லவ் யூ டூ. ஸோ ஜங்குக்கு ஸ்மைல் பண்ணிட்டு அப்புறம் நம்ம பண்ணலாமா? ஸோ தியாங் அப்படியே ஜங்குக்கு தூக்கிடா. ஸோ தூக்கிட்டு பெட்டில் போட்டுடலாம். ஸோ ஜங்குக்கோட ட்ரெஸ்ஸை வந்து ஸ்லோவாக ஓப்பன் பண்ணலாம். ஸோ ஜங்குக்கும் வந்து தேவையான ட்ரெஸ் ரொம்ப ஃபாஸ்ட்டாகவே ஓப்பன் பண்ணேன். என்ன இவ்வளோ ஃபாஸ்ட் எனக்கு? அப்புறம் நீ ஸ்லோவாக ஓப்பன் பண்ணா எப்போ நம்ம பண்ணது, எப்போ நம்ம சாப்பிடுறது? எனக்கு நிஜமாக பசிக்கிறதுடா. என்னடா இவ்வளோ பசிக்கிறதுன்னு சொல்லிட்டு இருக்கேன். ஆமாம் இப்போ பசிக்கிறது எனக்கு. அவ்வளோ பசிக்கிறதா என்ன? இப்போ எனக்கு பசிக்காது. எப்படி எனக்கு பசிக்காது? ஸோ தேங்க வந்து அப்படியே அவனோட ஜீன்ஸை வந்து அவுத்துட்டான். ஸோ அவுத்துட்டு அவனோட மெம்பர் வந்து டக்குன்னு ஜங்குக்கோட வாய்க்குள்ளே வச்சிடறான். ஸோ ஜங்குக்கு வந்து ஷாக் ஆகிட்டான். ஸோ இப்போ ஜங்குக்கோட வாயை வந்து நல்லா திறக்கலாம், இன்னும் வந்து உள்ளே போகிறான். அண்ட் ஜங்குக்கோட வந்து ஹேரை வந்து நல்லா கிராப் பண்ணுறான். அப்படியே பண்ணிட்டு இருக்கான். ஸோ ஜங்குக்கு வந்து டார்லிங் 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 உள்ளே போகுது டார்லிங் டார்லிங்
டார்லிங் தான் கொஞ்சம் கூட இறக்கமே பார்க்கல, அப்படியே பண்ணிட்டு இருக்கான். நல்லா ஜங்குக்கோட பாடிலாம் கிஸ் பண்ணா. ஸோ ஜங்குக்கும் நல்லா பண்ணிட்டு இருக்கான். அப்படியே அவங்க கொஞ்ச நேரம் பண்ணிட்டே இருக்காங்க. இப்போ ஜங்குக்கு வந்து எனக்கு மூச்சு வாங்குது, பசிக்குன்னு சொன்னா இதா கொடுப்பேன். ஆமா இதா கொடுப்பேன், இதுதானே உன்னோட ஃபேவரட் டிஷ் இல்லையா என்ன? இப்போ ஜங்குக்கு வந்து ரொம்ப ப்ளஷ் ஃபீல் பண்ணுறோம். நீ வேற தேங் போ தேங் நீ. ஸோ அப்படியே இவங்க 2 பேர் நல்லா பண்ணிட்டே இருக்காங்க. ஓகேடா, இதோட இந்த ஒன் ஷாட் முடிச்சிடலாம். எப்படி இருக்குன்னு தெரியல. அண்ட் சாரிடா, நீங்கள் கேட்டு நான் ரொம்ப நாள் கழிச்சு போட்டுருக்கேன். அண்ட் இந்த ஒன் ஷாட் எப்படி இருக்குன்னு எனக்கு சுத்தமாக தெரியல. வாய்ஸ் கூட அப்படி இப்படி தான் இருக்கும். சில இடத்துல மிஸ்டேக் பண்ணிட்டேன், எனக்கே இப்போ தோணுது. ஓகேடா, பிடிக்கலைன்னா சொல்லிடுங்க. பட் பிடிச்சிருக்கேன் கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அண்ட் கமெண்ட் ரொம்ப முக்கியம் தான். கமெண்ட் வர மாட்டேங்குது, ஷேனா வர மாட்டேங்குது. நான் எஃபர்ட்ஸ் போடலாம், கொஞ்சமாச்சும் கமெண்ட் பண்ணுங்களேன். அப்போ தானே எனக்கு மனசுக்கு கொஞ்சம் ஹாப்பியாக இருக்கும். ஓகே, நம்ம பண்ணுற எஃபர்ட்ஸ்க்கு நிறைய பேர் பார்க்குறாங்க, கமெண்ட் பண்ணுறாங்க. சரி, உங்களால் முடிச்சா மட்டும் கமெண்ட் பண்ணுங்கடா ஸ்வீட் ஆர்ட்ஸ். ஓகே ஸ்வீட் ஆர்ட்ஸ், பாய், லவ் யூ, பாய் பாய்.